நம்பிக்கை அதிகரிப்பு. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இராணுவ தளவாடங்கள் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இராணுவ உற்பத்தி 1.76 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ஏற்றுமதியும் 38,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. இது வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி முன்னேறிய ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு. அவர் யாருன்னா இராணுவ அமைச்சர், பாரதிய ஜனதா. மிகப்பெரிய தப்பு. முன்னாள் முதல்வர் ரபேரி தேவிக்கு ஒதுக்கிய அரசு பங்களாவை காலி செய்ய பிறப்பித்த உத்தரவு எங்களுக்கு அளித்த பாதுகாப்பு அளவை குறைத்த மூலம் மாநில அரசு மிகப்பெரிய தவறு இழைத்தது. ஆனால் மீண்டும் பாதுகாப்பு அதிகரிப்பு இருப்பது பாரதிய அரசின் தற்காப்பு நடவடிக்கையை காட்டுகிறது. லாலு பிரசாத் யாதவ், தலைவர், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி. அதாவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வேலை பார்க்க வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க, ரயில்வேலையோ போலீஸ்லையோ. அதே போல் மினிஸ்டரும் அப்படி தான். அப்போ தோற்றுட்டாங்கன்னா அந்த இடத்த காலி பண்ண வச்சுருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எது இருந்தாலும் வேலை பார்க்க வரைக்கும் தான் இருக்க முடியும். உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தோற்றிங்கன்னா காலி பண்ணிட வேண்டியதாக. ஏதாவது ஒரு பிரச்சனைனா காலி பண்ண நேர்மையாக இருங்க. அல்லது ஃப்ளாட்டை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு அலைய வேண்டியதாக, வாடகை வீட்டுக்கு. எல்லா சலுகையும் கொடுக்கான். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கு காரு கொடுக்கான், வீடு கொடுக்கான், ட்ரெஸ்ஸு கொடுக்கான், அவங்களுக்கு பூச்செண்டு கொடுக்கான், கிஃப்ட்டு கொடுக்கான். போதாதா எதுக்கு ஊழல் லஞ்சம் பண்ணி இருக்கிற கடவுள் கொடுத்த வாய்ப்பு காரு எல்லாம் இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் வச்சுக்க எல்லாம் கிடைக்கும் மினிஸ்டருங்கிறது. அதில் உள்ளதை திருப்தியாக இருங்களேன். எதுக்கு லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு நல்ல பேர் எடுங்க. ஒரு போஸ்ட் இருந்தால். பொய் பிரச்சாரம். திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக பாரதிய ஜனதா பொய் பிரச்சாரம் ஏற்படுகிறது. எங்கள் கட்சி அலுவலகங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும். சட்டசபை எதிர்த்தலைவர் ரிதப்ரதா பானர்ஜி மார்க்சிஸ்ட் கம்யூனியை சேர்ந்தவர். எனவே அவரது பேச்சுக்கு எந்த மதிப்பும் இல்லை. சௌகதா ராய், லோக்சபா எம்பி, திரிணாமுல். அதாவது உங்கள் கட்சி என்ன இருக்கோ ஒரு 1000 இது பண்ணுங்க. நான் இதை செய்வேன் அதை செய்வேன். எதுக்கு எதிர்கட்சியை பற்றி பேசிக்கிட்டு அவனை ஒன்று ரீல் போடுங்க, வேறு அவன் ஒன்று சொல்லுவா ரீல் போடுங்க. உங்களுக்கு கடவுளை அந்த போஸ்ட்டு கொடுத்துருக்கானா? நான் சொல்லத்தான் செய்ய முடியும். அந்த போஸ்ட்டில் 1000 இதை எழுதுங்க. 1000 இது ஏழை மக்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கேன், ட்ரெஸ்ஸு கொடுக்கேன், என்னென்ன செய்வேன் ஏழை மக்களுக்கு எழுதுங்க. ஒன்று ஒன்றா டிக் பண்ணுங்களேன். நான் இதை செய்வேன் உங்கள் போஸ்ட்டை பயன்படுத்தி. அப்புறம் 5 வருஷம் அப்படியே என்னென்ன முடியுமோ உங்கள் பைசா எவ்வளோ கஜானா இருக்குது அதுபடி செய்யுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டால் நான் அடுத்த 5 வருஷம் நான் மீதியே செய்வேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு எதிர்கட்சியை பற்றி பேசிக்கிட்டு? உனக்கு கடவுள் கொடுத்துருக்கான், உனக்கு அந்த போஸ்ட்டு கொடுத்துருக்கான். போஸ்ட்டில் புண்ணியமான போஸ்ட்டு. எந்த மினிஸ்டரானு சொல்லுது. நான் அரசியல் கிடையாது. நான் மனுஷத்தன்மை. நான் என்னுடைய ஹியூமனிட்டி, என்னுடைய அரசியலே ஹியூமனிட்டி, மனுஷத்தன்மை. எதுக்க ஒரு எச்சிக்கலை எதிர்கட்சி ஒரு எச்சிக்கலை ஒரு நாள் யூடியூப் ஷூட்டிங் எடுக்க பிற ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. எதுக்கு இப்படி எதிர்கட்சிக்காரனாக பேசுகிறீங்க? அப்பனையெல்லாம் ஆத்தாவெல்லாம் இழுக்கீங்க. உங்களால் ஒரு கட்சியில் ஒரு போஸ்ட்டு கிடைச்சிதா? உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமா டிக் பண்ணுங்க. அப்புறம் 5 வருஷம் சொல்லுங்கள். நான் அவள் இது என்ன செய்திருக்கேன், ஏழை மக்களுக்கு இவ்வளோ நன்மை செய்தேன், உங்களால் தான் செய்ய முடியும், சொல்லத்தான் முடியும். நாய்கணக்காக நான் குறைக்கத்தான் முடியும். உங்களுக்கு தான் இந்த பவர் இருக்குது, ரிசர்வாக உங்கள் கையில் இருக்குது. அப்போ ஏழை மக்களுக்கு நான் 1000 இது இவ்வளோவானு செய்வேன் அப்படின்னு எழுத என்னென்ன செய்ய முடியுமோ. அந்த பிடி தொழிலை ஒழித்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு. அதால் நிறைய டிபி நோய் வருது, பிள்ளைகளுக்கு எல்லாம் வருது. அம்மா அந்த சுவாசிக்கனால அதை யோசிங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, ஏதோ ஒழிக்கலாம். இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டரில் சாராய கடை ஒழிச்சாங்க, அது சந்தோஷம். அதே போல் இந்த பீடி கடை அந்த தூளை முகர்றது அவங்களுக்கு தான் ரொம்ப நோய் வரும். அதாவது என்ன ஒரு நிமிஷம் நில்லுங்க.